கதைகள், முதல் தந்திரம், மித்திரபேதம், பகையும் நட்பும், சிநேகத்தை கெடுத்து விரோதத்தை உண்டாக்குவது. வியாபாரியும் காளை மாட்டு வண்டியும். தர்மவான் அப்படிங்கிற வியாபாரி வியாபாரம் செய்வதற்காக நிறைய பணத்தோடு கூட வேலைக்கு ஆட்களையும் அழைச்சிக்கிட்டு ரெட்டை மாட்டு வண்டியில புறப்பட்டாரு. வியாபாரி போகிற வழியில மழை பெஞ்சு சகதியா இருந்த இடத்துல ஒரு காளை விழுந்துடுச்சு. ஆட்களால தூக்கி நிறுத்தியும் அந்த காளையால நிக்க முடியல, ரொம்ப தள்ளாடுச்சு. மிருக வைத்தியரை வர வச்சு அந்த காளைக்கு மருந்து போட்டு கட்டுனாங்க. காளைக்கு துணையா ஒரு வேலையால இருக்க சொல்றாரு. குணமான பின்னாடி காளையோட நீ ஊருக்கு போயிடு அப்படி சொல்றாரு. வியாபாரி வேற காளை மாட்டை வாங்கி தன்னோட வண்டியில கட்டிக்கிட்டு வியாபார நிமித்தமா போக இருந்த ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. வேலைக்கான சில நாட்கள் அந்த நொண்டி காளைக்கு மருத்துவம் பார்க்கறான். அதுக்கப்புறம் அழுத்து போய் வியாபாரி கிட்ட போய் அந்த காளை சீல் பிடிச்சி இறந்து விட்டதா சொல்லிடுறான். இந்த கதையோட நீதி என்னன்னா, யாரு எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்ப கூடாது. உண்மை என்ன அப்படிங்கறத கண்டிப்பா ஆராய்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கணும். உண்மையில் நடந்தது என்ன? சிங்கமும் காளையும். வியாபாரியோட காளை காட்டுல மேய்ஞ்சிட்டு இருக்கு. காளை ஒண்ணு காட்டுல மேய்ஞ்சிட்டு இருக்கிறத தண்ணி குடிக்க வந்த சிங்கமும் அதனுடைய 2 மந்திரிகளான நரிகளும் பாக்குது. நரி சிங்கத்திட்ட நம்ம காளை கூட நட்பா இருக்கலாம்னு சொல்லுது. சிங்கம் நரிக்கிட்ட காலையில நம்ம கூட நட்பா இருக்காதுன்னு சொல்லுது. சொல்ற விதத்துல சொல்லி நான் நட்பை ஏற்படுத்துறேன்னு நரி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. நான் போய் காளைக்கிட்ட பேசி பாக்குறேன், நமக்குள்ள நட்பை ஏற்படுத்திக்கலாம்னு சொன்ன நரி காளைக்கிட்ட பேச போகுது. நரி காளைக்கிட்ட இங்க சிங்கம், புலி போன்ற பலமான மிருகங்கள் இருக்கு, அதனால உனக்கு ஆபத்து ஏற்படலாம், அதனால அந்த மாதிரி மிருகம் கூட நட்பாயிருன்னு சொல்லுது. காளை நரிக்கிட்ட நீ ரொம்ப தந்திரசாலி, ஆனா உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு எந்த விதமான நட்பும் வேண்டாம்னு சொல்லிடுது. நரி காளைக்கிட்ட நான் சிங்கத்து கூடயே யானை கூடயே உனக்கு நட்பை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லுது. நரி காளைக்கிட்ட மனசுல தோன்ற எதையுமே பேசக்கூடாது, முகத்துக்கு எதிரில யாரையும் குறை சொல்லக்கூடாது, எதையுமே சாமர்த்தியமா சாதுரியமா தான் பேசணும், இல்லைன்னா ஆபத்து வரும்னு சொல்லிட்டு சிங்கத்து கூட நட்பை ஏற்படுத்தி தருது. சிங்கமும் காளையும் நல்ல நண்பர்களாயிட்டாங்க. சிங்கமும் காளையும் நல்ல நண்பர்களா இருக்கிறத பார்த்த நரி இனி ஒரு நரிக்கிட்ட பகையா இருக்க வேண்டிய 2 மிருகங்களை நண்பர்களாக்கிட்ட தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன்னு சொல்லுது. அதுக்கு இனி ஒரு நரி ஒரு நாள் நமக்கு அந்த கால உணவா மாறும், அதுக்காகத்தான் நான் இதை பண்ணேன்னு சொல்லுது. ஒரு நாள் நல்லா பசி நரிக்கு, ஆனா உணவு கிடைக்கவே இல்லை. அதனால சிங்கத்துக்கிட்ட போய் புலி, யானை அந்த மாதிரி மிருகம் கூட வந்து நட்பா இருந்தா பரவாயில்ல, போய் காலை கூட அவங்க நட்புக்கு சொல்லிட்டு நல்லா சிரிக்குது. சிங்கம் நீ தானே நட்பை ஏற்படுத்தி விட்ட, அப்போ உனக்கு தெரியவே தராதாரன்னு சொல்லுது. நரி காலை ரொம்ப மோசம், உங்களை குத்தி குடலை எடுத்துருமா, நீங்க அதுக்கு பயந்துதான் அது கூட நட்பா இருக்கீங்கன்னு திட்டிட்டு இருக்குன்னு சொல்லுது. சிங்கம் அதை நம்பவே இல்லை, சந்தேகத்தோடயே மாட்டை தின்ன நீங்க முடிவெடுத்துட்டீங்க, நண்பனுக்கு துரோகம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுது. நரி உங்க விதியை நாங்க மாத்த முடியுமா? ஒரு நாள் நீங்க தூங்கும்போது காலை கூறிய கொம்பால உங்களை கொத்தி கொன்னுடும். உலகத்துல புத்தி பலம் தான் பெருசு, எதிரி தாக்க வரக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு சொல்லுது. சிங்கம் மறு பேச்சு பேசவே இல்லை. இன்னும் இனத்தோட சேர்றதுதான் பாதுகாப்பு, பெருமை. காளைக்கு வேற எந்த மிருகத்தால ஆபத்து வந்தாலும் உங்க மீதுதான் பழி வரும், நீங்க ஒதுங்கி இருக்கிறதுதான் நல்லதுன்னு சொல்லிடுது நரி. சிங்கம் யோசிச்சுட்டே தண்ணி குடிக்க குளத்துக்கு போகுது. நரி காளைக்கிட்ட போய் நீ ரொம்ப அப்பாவியா இருக்க, உன்னை தீர்த்து கட்டுறக்கு சிங்கம் நாள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுது. காளை சிங்கம் ரொம்ப நல்லது, உன்னோட வஞ்ச எண்ணத்தை எங்கிட்டயே காட்டுறியே, சிங்கத்தோட நகத்தையும் என்கிட்டையும் எண்ணி நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுது. சிங்கம் நல்லவரா இருந்தது உண்மைதான், இப்ப கேப்பார் பேச்சு கேட்டு மனசு மாறிட்டாரு. பகைவனோட இயல்பு தெரியாம நட்டு வச்சுக்கிட்ட நீ ஒரு முட்டாளு, எந்த காரியத்திலையும் எளியவன் வலியவன் அப்படிலாம் கிடையாது, உனக்கு நாங்க இருக்கிறோம்னு நரி சொல்லுச்சு. நரி சிங்கத்துக்கிட்ட நான் எத்தனை எடுத்து சொல்லி அந்த காலை கேட்கவே இல்லை, கெடுமதியாளர்களோட சகவாசம் என்னைக்குமே கேடுதான் தரும், அதனால இந்த காலத்துல யாரையுமே முழுமையா நம்ப கூடாதுங்குது. நரி சொன்னதை கேட்டு சிங்கம் காளையை கொள்ள தயாராயிடுச்சு. காளை சிங்கத்தை தேடி வர சிங்கம் பாஞ்சு அதை கொன்னுருச்சு. நீ மட்டும் மனம் மாறாது இருந்திருந்தா நான் உன்னை கொன்னிருக்கவே மாட்டேன்னு வசனப்பட்டது சிங்கம். நரி எதிரிய முளையிலே கிள்ளணும், வளர்ந்துருச்சுன்னா கோடாரி தேவைப்படும் சொல்லுது. இந்த கதையில நரியோட தந்திரத்தால சிங்கமும் காளையும் நண்பர்களாகவும் பகைவர்களாகவும் மாறுறாங்க.